ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்து எமது டெல்லி செய்தியாளர் சலீம் அளித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருமான வரித்துறை சோதனை சமீபத்தில் சென்னையிலும் மற்ற இடங்களிலும் தமிழகத்தில் நடத்தப்பட்டது. இதில் சென்னையில் மட்டும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்பொழுது சுமார் 21 இடங்கள், சென்னை அல்லாத மற்ற பகுதிகளில் சுமார் 11 இடங்கள். இங்கு நடத்திய சோதனைகள்ல வருமான வரித்துறை எங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதுல முக்கியமா சொல்லப்படுவது 5 கோடி ரூபாய் பணம் பிடிபட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆவணங்கள் பிடிபட்டுள்ளது. அந்த ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த ஆவணம் மூலியமாக என்ன தெரிய வருகிறது என்றால், 89 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கின்றது என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அறிக்கை கொடுத்ததால் அந்த அறிக்கையை வைத்துக் கொண்டு தற்பொழுது பண விநியோகம் நடந்துள்ளது, பணப்பட்டுவாடா நடந்துள்ளது. அது மட்டுமல்ல, பரிசு பொருட்கள் கொடுத்திருக்காங்க. வாக்காளர்களை கவர்ந்திழுக்க நேர்மையான முறையில் தேர்தல் எப்படியெல்லாம் நடக்காதோ அந்த வகையெல்லாம் கடைபிடித்திருப்பதால் தேர்தல் நடக்கும் சூழ்நிலையில் இப்பொழுது ஆர்கே நகர் இல்லை. தேர்தலை எப்பொழுது நடத்தினால் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என நாங்கள் உணர்கிறோமோ அப்பொழுது நாங்கள் தேர்தலை நடத்துவோம். டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய இல்லத்தில் இருந்து 89 கோடி ரூபாய், அதாவது பணப்பட்டுவாடாவிற்காக விநியோகிக்கப்பட்டிருக்கும் ஆவணங்கள் எங்களிடம் சிக்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்துள்ளது. மூன்றாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும் பொழுது, further distribution charts ward wise and voter wise, அதாவது வாக்காளர்களுக்கும் வார்டுகளுக்கும் எவ்வளவு பணம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சார்ட் கிடைச்சிருக்கு, அந்த பிளான் போட்ட சார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் மிக தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்கே நகர் தேர்தல் இப்போ நாங்க ரத்து பண்றோம், என்ன காரணத்துக்காக ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதாவது பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது, அது மட்டும் இல்ல பரிசு பொருட்களை அங்க கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பேஸ் பண்ணா இப்பொழுதைக்கு அங்க தேர்தல் நடந்தால் அந்த தேர்தல் நேர்மையானதாகவும் நியாயமானதாகவும் நடக்க வாய்ப்பில்லை என நாங்கள் கருதுவதால் இந்த தேர்தலை ரத்து பண்றோம். ரத்து பண்ணிட்டு எப்பொழுது தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கும் என நாங்கள் உணர்கிறோமோ அப்பொழுது மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவோம். மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இந்த தேர்தலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையம் இப்போ பத்திரிகையாளர்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 31 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அந்த 31 பக்கங்கள்ல முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கே நகர் தேர்தல்ல தமிழகம், அதாவது மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம், அங்கிருந்து ஒரு எம்எல்ஏவை தேர்வு பண்ணணும், அதுக்காக அறிவிப்பு வெளியிட்டோம். இதெல்லாம் சொல்லிய பிறகு எந்தெந்த தேர்தல் கட்சிகள் அவரிடம் என்னென்ன புகார்கள் கொண்டு வந்திருந்தார்கள், என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி கொண்டே போறாங்க. இதுல நாம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி எடுத்தால் 19வது பக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருமான வரித்துறை சோதனை சமீபத்தில் சென்னையிலும் மற்ற இடங்களிலும் தமிழகத்தில் நடத்தப்பட்டது. இதில் சென்னையில் மட்டும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்பொழுது சுமார் 21 இடங்கள், சென்னை அல்லாத மற்ற பகுதிகளில் சுமார் 11 இடங்கள். இங்கு நடத்திய சோதனைகள்ல வருமான வரித்துறை எங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதுல முக்கியமா சொல்லப்படுவது 5 கோடி ரூபாய் பணம் பிடிபட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆவணங்கள் பிடிபட்டுள்ளது. அந்த ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த ஆவணம் மூலியமாக என்ன தெரிய வருகிறது என்றால், 89 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கின்றது என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அறிக்கை கொடுத்ததால் அந்த அறிக்கையை வைத்துக் கொண்டு தற்பொழுது பண விநியோகம் நடந்துள்ளது, பணப்பட்டுவாடா நடந்துள்ளது. அது மட்டுமல்ல, பரிசு பொருட்கள் கொடுத்திருக்காங்க. வாக்காளர்களை கவர்ந்திழுக்க நேர்மையான முறையில் தேர்தல் எப்படியெல்லாம் நடக்காதோ அந்த வகையெல்லாம் கடைபிடித்திருப்பதால் தேர்தல் நடக்கும் சூழ்நிலையில் இப்பொழுது ஆர்கே நகர் இல்லை. தேர்தலை எப்பொழுது நடத்தினால் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என நாங்கள் உணர்கிறோமோ அப்பொழுது நாங்கள் தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு
தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்து எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் அளித்த விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு மேற்பார்வையாளர்கள் அவர்கள் கொடுத்த அறிக்கையும் அதே போல அதுவும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையின்படி மொத்தம் தற்போது வரை தமிழகத்தில் ஆர்கே நகரில் குறிப்பாக 31.91 லட்சம் ரூபாய் வரை பிடிபட்டுள்ளதாகவும் இதில் 32 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது, 74 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதே போல பரிசு பொருட்கள் கொடுத்ததாக 8 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கொடுத்திருக்கிறார்கள். இதனை தவிர்த்து ஸ்பெஷல் செக்ரட்டரி, அதாவது நாம் முன்பே இன்று காலையில் செய்தியாக வெளியிட்டுள்ளோம், அதாவது ஸ்பெஷல் ஆபீசர் விக்ரம் பத்ராவும் அவரும் ஒரு தன்னிச்சையாக ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தால் அந்த அறிக்கையில் இந்த பரிசு மற்றும் பணத்தை கொடுத்தது ஒரு மூத்த கட்சியில் இருக்கும் தற்போது தமிழகத்தில் அமைச்சர்களா இருக்கும் சில பேரே இது போன்ற பணத்தை கொடுப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தற்போது இந்த அதிமுக அரசில் அமைச்சராக இருப்பவர்களே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அந்த சிறப்பு தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அந்த அறிக்கையை கொடுத்துள்ளார். எனவே இந்த அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போதைய நிலையில் ஒரு விஷியேட்டட் அட்மாஸ்பியர், ஒரு சரியான சூழலிலே இந்த தருணத்தில் தேர்தல் நடத்தினால் அது நேர்மையான நியாயமான தேர்தலாக இருக்காது என்ற வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது.